முக்கியமா அவர் எப்ப வருவாருங்கிற ஏக்கமே என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கு. அது இல்லாம எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு. அந்த டென்ஷன் வேற. நிலாவுக்கு 2 நாளா உடம்புக்கு முடியல. அப்புறம் என் கிளாஸ் பையன் வேற ஒருத்தன் காணாம போயிட்டான். எல்லாம் சேர்ந்துதான் அப்படியே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இது பத்தாதுன்னு அத்தை வேற கத்திட்டு போயிருக்காங்க. அவங்க அங்க போய் என்ன குழப்பம் பண்ண போறாங்களோன்னு அது வேற பயமா இருக்குடி. ஏய் கவலைப்படாதடி, பிரபாகர் தான் கூட போயிருக்காருல, அவரு பாத்து பாரு. பிரபாவ கமிஷனர் கிட்ட ஹெல்ப் கேட்க நீ தான் சொன்னியாமே. ஆமாண்டி, நீ தமிழ் சார் அனுப்பின வீடியோவை காமிச்சப்போ நான் முழுசா நம்பல. அதனாலதான் பிரபாகர் மூலமா கமிஷனரை பார்க்க போனேன். இப்போ அவரே நேர்ல பாத்துட்டு வந்து தமிழ் சார் நல்லா இருக்கிறதா சொல்லிட்டாரு. இப்பதாண்டி என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தமிழ் சார் இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாரு. எங்க எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நீயும் அந்த நம்பிக்கையோட இரு. ஏதாச்சும் உதவி தேவைனா கால் பண்ணு. சரிடி. சரிடி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏய், என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன்னு சொன்னியே. ஒன்னா போக சங்கடப்பட்டு தான் அப்படி சொன்னேன். எங்களுக்கும் டைம் ஆகுதுல, நாங்க கிளம்புறோம். சரிடி. துளசி, அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணு. பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசாம விட்டுறாத. சிச்சி, நீயே அப்படி நினைக்கிற? நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன். இனிமே நமக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வராம பாத்துக்கலாம். சரிடி. அக்கா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. நீங்களும் என் கூட வரீங்களா? தனியா நீ போய் தூங்கு நிலா. நான் இவங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். இல்லக்கா, அது சொன்னா கேளு. நீ போய் தூங்கு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. வா. சரி வா. இது வரேன்க்கா. பாப்பா, என்னமாச்சு? என்னாச்சுமா? பாப்பா எழுந்திரி. என்னாச்சுமா? என்னன்னு தெரியலம்மா. என்ன பார்த்து ஒண்ணு மயங்கி விழுந்துட்டா. பாப்பா எழுந்திரிமா. நிலா, 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 எந்திரி, எழுந்திரி. நிலா, சிவாவோட அம்மா தான். நீ ஏன் பயப்படுற? இந்த பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்குமா. பூசாரி கிட்ட காட்ட சொன்னேனே, கூட்டிட்டு போனீங்களா? இல்லம்மா. நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நானே ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். இருங்க வரேன். நிலா, ஏய் வா. நீ எந்திரிச்சு வா. வா. இங்க பாரு, தண்ணி குடி. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. எங்க ஊர்ல ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு. ரொம்ப துடியான சாமி. அந்த கோயில்ல போய் பூஜை பண்ணி விபூதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வச்சுக்க, எல்லாம் சரியா போயிடும். எந்த காத்து கருப்பும் அண்டாது. அழாதம்மா, விபூதி பூசிட்டேன்ல, இனி உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. துளசி, போலீஸ் ஃபோன் பண்ணாங்களா? சிவாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இன்னும் இல்லம்மா. எப்படியும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சிவா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதாம்மா நம்பி இருக்கேன். சாமி கிட்ட அவனுக்கு சேர்த்துதான் வேண்டியிருக்கேன். ஆனாலும் இந்த வயசுல அவன் என்னை இப்படி அலைய விடக்கூடாது. அக்கா, அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சிவாவை நான் தான் அடிச்சேன்னு தெரியாம எனக்காக வேண்டிக்கிட்டு இப்போது அது இதுன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குக்கா. இது வரைக்கும் அவனை பத்தி எந்த தகவலும் வரலனா என்னக்கு அர்த்தம்? அப்படி அவன் எங்கதான் போயிருப்பான்? அவனுக்கு என்னதான் ஆயிருக்கும்?
எனக்கும் புரியல நிலா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா கூட இந்நேரம் தகவல் வந்திருக்கும். ஆனா அப்படி எந்த தகவலும் வரல. ரெண்டு நாளா அடிப்பட்ட மயக்கத்துல இருக்கவும் சான்ஸ் இல்ல. எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அக்கா, ஒருவேளை நம்மள பயமுறுத்துறதுக்காகவது கூட எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானோ? அவனை காணாம நம்ம தவிக்கணும், நமக்கு பைத்தியம் பிடிக்கணும்னு கூட அவன் இப்படி பண்ணலாம்ல. எனக்கு என்னமோ அப்படி தோணல. படிக்கணும், வேலைக்கு போகணும்னு அவனுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒளிஞ்செல்லாம் விளையாட மாட்டான். அப்படி பண்றதுனால அவனுக்கு என்ன லாபம்? நடந்த விஷயத்த கண்டுக்காம விடுறதா நமக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. அவனால இத பத்தி வெளியே சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கிறப்போ அவன் எப்பவும் போல காலேஜுக்கு வருவானே தவிர இப்படி ஒளியெல்லாம் மாட்டான். அவன் எப்ப வருவான்னு தெரியாம எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குக்கா. அவனை பத்தி யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குது. இங்க பாரு நிலா, இப்பதான் உடம்பு ஓரளவுக்கு சரியா இருக்கு. அவனை பத்தியே யோசிச்சு உன் உடம்பு நீ கெடுத்துக்காத. உனக்கு தூக்கம் வருதுல்ல, நிம்மதியா படுத்து தூங்கு போ. நான் பக்கத்திலே இருக்கிறேன். கான்ஸ்டபிள், என்ன இவ்வளவு கூட்டம்? கூட்டத்தை கிளியர் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க. எங்கயா பாடி? சார் இந்த பக்கம் தான் சார். என்னையா பாடி கிடக்குன்னா வெறும் கறிக்கட்டை தான் கிடக்கு? ஆமா சார், பெட்ரோலை ஊத்தி கொளுத்திருக்காங்க சார். பெட்ரோலா? இது ஒரு பிளான் மர்டர் சார். ஆம்புலன்ஸ் தகவல் சொல்லியாச்சா? ஃபோன் பண்ணிருக்கேன் சார், இப்போ வந்துருவாங்க. சரி, இந்த பாடியை முதல்ல பார்த்தது யாரு? இந்த ஏரியாவோட ஸ்கூல் பியூன் சார், இங்கதான் இருக்காரு. உன் பேர் என்ன? கோபாலன் சார். என்ன வேலை பார்க்குற? பக்கத்து ஸ்கூல்ல பியூனா இருக்கேன் சார். பாடி எப்போ பார்த்த? நான் ஸ்கூல் விட்டு தினமும் சாயந்தரம் இந்த வழியா தான் சார் வீட்டுக்கு போவேன். அப்படி வீட்டுக்கு போறப்ப பாத்ரூம் போடான்னு இந்த பக்கம் வந்தேன். அப்பதான் சார் இதை பார்த்தேன். காலையில் இந்த வழியா தானே போயிருப்பீங்க, அப்போ எதுவும் பார்க்கலையா? காலையில் எதுவும் பார்க்கல சார். உங்க ஏரியாவில் யாராவது காணாம போயிருக்காங்களா? நம்ம ஏரியாவில் யாரும் காணாம போலீங்க சார். நம்ம ஏரியாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஹைவே ரோடுங்கிறதுனால வேற எங்கேயோ மர்டர் பண்ணி இங்க கொண்டாந்து எரிச்சிருக்காங்க சார். யோ, இது பகல்யா? இங்க நிறைய குப்பைகளை கொட்டி அடிக்கடி பத்த வைப்பாங்க சார். அதனால யாருக்கும் சந்தேகமா வராது சார். குப்பை நினைச்சிட்டு போயிருப்பாங்க சார். நீங்க எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வர வேண்டியிருக்கும். வருவீங்களா? நீங்க எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்றேன் சார். கான்ஸ்டபிள், இவர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கிளியரா வாங்கி வச்சுங்க. நோட் பண்ணிக்கங்க சார். அதுக்கப்புறம் பியா, சிவா, பிரகாசம், சிவகுமார். ஓகே, சிம்பிளா சிவா. எல்லாம் கூட்டத்தை கிளியர் பண்ணுங்க. எல்லாம் போக சொல்லுங்க. தேவையில்லை கூட்டம் போங்க. கலைஞ்சு போங்கம்மா. போங்க போங்க போங்க.
ஏடே வாயா. என்ன சார்? சிவாங்கிற பேர்ல யாராவது காணாம போயிருக்கிறாங்களான்னு கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி எல்லா ஸ்டேஷன்ல விசாரிக்க ஓகே சொல்லுங்க. சார். யோ, சிவபிரகாசம்னு ஒரு காலேஜ் பையன் காணும்னு நேத்து நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒருவேளை அவனா இருக்குமோ? இருக்கலாம் சார். வயசு ஐடி கார்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அடையாளம் கட்ட கூட்டுவாங்க. சரிங்க சார். என்ன இது ரத்தக்கரை மாதிரி இருக்கு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நமக்கு எதுக்கு வந்தீங்க? வீடு தொடச்சிட்டு இருக்கமா? இங்க தான் தொடக்கணுமா? வேற இடமே உங்களுக்கு கிடைக்கலையா? இல்லம்மா, இங்க ஏதோ கரை மாதிரி இருந்தது. அ, அதெல்லாம் கரையில ஒரு மண்ணும் இல்ல. முதல்ல போய் வேற வேலையை பாருங்க. இதை தொடச்சிட்டு போயிடுறமா? சொன்னா கேட்க மாட்டீங்களா? டென்ஷன் படுத்தாதீங்க. தயவு செஞ்சு வெளியில போங்க. இன்னும் போகலையா நீங்க? முதல்ல வெளிய போங்க. என்ன நிலா, ஏன் அவங்கள சத்தம் போட்டுட்டு இருக்க? பாருங்க இவங்கள. வீடு சுத்தமா தான் இருக்கு. வேணும்னே இங்கே தொடச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீயே சொல்லுக்கா. அம்மா, நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப களைப்பா இருப்பீங்க. துடைக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இல்லம்மா, வீடு ஒரே அழுக்கா இருந்தது, அதான் துடைக்கலான்னு வந்தேன். அதுக்கு இந்த பொண்ணு இப்படி கோச்சுக்குது. வீட்டை அவ நேத்துதாம்மா க்ளீன் பண்ணா. திரும்பவும் துடைக்கிறதுனால சரியா க்ளீன் பண்ணாத மாதிரி ஆயிடுதுல, அதான் கோவிச்சுக்கிறா. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அதுக்கு இப்படியாமா திட்டுறது? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சில சமயம் இப்படிதான் குழந்தைத்தனமா ஏதாவது பண்ணுவா, நீங்க கண்டுக்காதீங்க. சரிம்மா, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். என்ன நிலா இதெல்லாம்? ஏன் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகுற? அக்கா, உங்களுக்கு தெரியாது அவங்க எதை க்ளீன் பண்ணாங்க தெரியுமா? கரெக்டா நான் சிவாவை எங்க அடிச்சு போட்டனோ அங்கேயே க்ளீன் பண்றாங்க. ரத்த கரையா வேற இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். என்ன பேசுற நீ? சிவா அடிபட்டு இங்கதான் இருந்தாங்கிற விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? பயத்துல உன்னை நீயே காட்டி கொடுத்துருவ போல. அக்கா, எதுவும் பேசாத. சிவாவோட பிரச்சனை சுமூகமா முடியற வரைக்கும் நீ வாயை திறக்க கூடாது, புரியுதா? துளசி, 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 துளசி. வரேன். என்னாச்சு சீனு? சிவாவோட அம்மா எங்க துளசி? இங்கதான் இருக்காங்க. என்ன பிரச்சனை? நம்ம சிவா, நம்ம சிவா, சிவாவுக்கு என்னாச்சு? சிவா செத்துட்டான் துளசி. அவனை யாரோ கொன்னுட்டாங்க துளசி. சீனு, ஒரு நிமிஷம். சிவாவோட அம்மாவுக்கு தெரிய வேணாம். கொஞ்சம் வெளியே வா. வா. சீனு, நீ சொல்றது என்னால நம்பவே முடியல. சிவாவுக்கு அப்படிலாம் ஆயிருக்காது. உனக்கு யாரும் தப்பா தகவல் சொல்லிருக்காங்க. இல்ல துளசி, அவன் பாடியை நானே நேர்ல பார்த்தேன். அவனை யாரும் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமா கொடூரமா இருந்துச்சு. ஏன்டா பார்த்தோன்னு ஆயிடுச்சு. எரிச்சிட்டாங்களா? என்ன சின்ன சொல்ற? ஆமா துளசி, ஒரேடியா அவனை கறி கட்டியா பாக்குறப்போ என்னால தாங்கிக்கவே முடியல. போலீஸ் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது சிவா தானே அடையாளம் காட்டணுமா? அதுக்கு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. எப்படி சீனு? இத சொன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாதே. எனக்கே அதான் துளசி டென்ஷனா இருக்கு. சிவானா அவங்களுக்கு உயிர் சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க.
இது எப்படி அவங்க கிட்ட சொல்றது? இல்ல சீனு, இப்போதைக்கு அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். சிவாவுக்கு உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு போங்க. அங்க போனதும் போலீஸ் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிடுவாங்க. சரி துளசி, எங்க கூட நீங்களும் வரீங்களா? லேடிஸ் என்னால தனியா சமாளிக்க முடியாது. சிவா அம்மா அழுதாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. என்னையும் ஒரு மக மாதிரி தான் பார்த்தாங்க. அவங்கள நீங்க தான் சமாதானப்படுத்தணும். சரி சீனு, நானும் வரேன். ஒரு நிமிஷம் அவங்கள கூப்பிடுறேன். அக்கா, நீங்க அவசியம் போகணுமா? ஏதாவது பிரச்சனை ஆயிடாது? என்ன சொல்ற நீ? சிவா என் கிளாஸ்மேட். அவன் செத்துட்டாங்கிறப்போ நான் போய் பார்க்கலனா அதுதான் தப்பாயிடும். சீனு, எப்பப்பா வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்குமா? சிவாவை பாத்தியா? அவன் ஃபோன் ஏதாவது பண்ணானா? எங்க இருக்கானா? நம்ம சிவா ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா? என்னப்பா சொல்ற? என்னாச்சு அவனுக்கு? சொல்லுப்பா, என்னாச்சு? நீ அவனை பாத்தியா? என்னாச்சுப்பா? அம்மா, நீங்க பதறாதீங்க. சிவாவுக்கு உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை? பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காதுமா. வைரல் ஃபீவர் வந்திருக்கும். ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. ஐயோ சீனு, அவனுக்கு வெறும் காய்ச்சல் தானே? ஐயோ, என் பிள்ளை 2 நாள் ஆஸ்பத்திரியில் அனாதையா இருந்திருக்கானே. அவன் தனியா இருந்து என்னென்ன கஷ்டப்பட்டானோ தெரியலையே. ஆஸ்பத்திரிக்கு என்ன கூட்டிட்டு போப்பா. எனக்கு உடனே அவனை பார்க்கணும். என்னம்மா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கானா. அதான் 2 நாளா வராம இருந்திருக்கானா? துளசி, நீயும் கூட போயிட்டு வாமா. அவங்க தனியா எப்படி போவாங்க? சரிங்க பாட்டி, நான் போறேன். ஒரு நிமிஷம் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் அப்பவே சொன்னேன், ஆஸ்பத்திரியில தேடி பாரு, உடம்புக்கு முடியாம இருந்தாலும் இருப்பான்னு. நீ தான் கேட்கல. அவனுக்கு அம்மா கூட இருந்தா தெம்புடா. நான் அவனுக்கு காய்ச்சலே வர விட்டுருக்க மாட்டேன். கஷாயம் கொடுத்து நானே சரி பண்ணிருப்பேன். இப்பதான் நான் வரல, அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடலாம். சரி வாங்கம்மா போலாம். போயிட்டு வர வரேன். நானும் கூட வரேன்க்கா. நீ இங்கே இரு நிலா, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இல்லக்கா, என்னால இங்க தனியா இருக்க முடியாது. என்னால இங்க எப்படிக்கா நிம்மதியா இருக்க முடியும்? உங்களுக்கே தெரியும்ல. நானும் வரேன்க்கா, ப்ளீஸ்க்கா. துளசி, வரேங்கிறாளா? கூட்டு போயிட்டு வாயம்மா. சரி வா. என்ன சீனு, கூட படிச்ச பசங்களாம் வந்திருக்காங்க. சிவாவை பார்க்கவா? பரவாயில்ல சீனு, அவனுக்கு காசு பணம் இல்லைனாலும் 4 மனுஷங்களையாவது சேர்த்து வச்சிருக்கானே. துளசி, அம்மா இங்கே இருக்கட்டும். நான் என்ன சுச்சுவேஷன் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வந்துடுறேம்மா. என்னாச்சுமா? இப்ப போனா உள்ள விட மாட்டாங்களா? நான் என் பிள்ளைய பார்க்க தானே வந்திருக்கேன். நான் போனா அவன் ஜுரம் எல்லாம் சரியாயிடுமா? என் முகத்தை பார்த்தாலே அவன் தெம்பா எழுந்து உட்காந்துருவான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு என்னோட கை வைத்தியம் தான். இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் வந்ததே இல்லை. காய்ச்சலா இருந்தாலும் காயமா இருந்தாலும் நானே மருந்து கொடுத்து சரி பண்ணிடுவேன். அம்மா அம்மான்னு எப்பவும் என்னையே சுத்திக்கிட்டு இருப்பான். நானா அவனுக்கு அவ்வளவு உசுறு. ஏ சீனு, இங்க என்ன பண்ற? சிவா பார்க்க தானே நம்ம வந்திருக்கோம். சிவா எங்க இருக்கான்னு கேளு. அதுமா, என்னாச்சுப்பா? அவனுக்கு ரொம்ப முடியலையா? அம்மா, இந்த நேரத்துல தான் நீங்க தைரியமா இருக்கணும்.
இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்க கூடாது. ஆனா நடந்துருச்சு. ஆனா நம்ம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு எந்த வழியில ஆறுதல் சொல்றதுன்னே புரியலம்மா. ஐயா, சிவாவுக்கு வெறும் ஜுரம் தானே, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என் புள்ள எங்கய்யா? என்னப்பா நீ இன்னும் தகவல் சொல்லியா? ஐயா, என்னாச்சு? என் புள்ள நல்லா இருக்கான்ல? அம்மா, உங்க மகன் இப்ப உயிரோட இல்லம்மா, இறந்துட்டான். சீனு, அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடா. நீ வெறும் ஜுரம் தானே சொன்ன. அவன் ஜுரம் வந்தா செத்தான்.